என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவது மோசே கேட்கிறார், உடைய முகத்தை எனக்கு காண்பிக்கும். தேவனாகிய கர்த்தர் தன் முகத்தை காண்பிக்கவில்லை. இந்த பேக் சைட் மட்டும்தான் பின்புறமாக மோசே பார்க்கிறார். சுப்பிரியமானுடைய ஆணுடைய பிரசனத்திலே நம்மால் இருக்க முடியாது.
இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவை இந்த உலக பிரசன்னம் அல்ல. உலகத்தின் பிரசன்னம் நம்மை அழிவுக்குரியதாய் கொண்டு போகும். தெய்வ பிரசன்னம் நம்மை உருவாகும். தெய்வ பிரசனத்துக்குள்ளே நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் உங்க முகம் பிரகாசிக்கும். தெய்வ பிரசனத்துக்குள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க ஆண்டவரை துதிப்பீங்க. தெய்வ பிரசனத்துக்குள் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க. நீங்க அப்படியே தேவனோடு இருப்பீங்க. ஆலையிலேயே அநேக இந்த பிரசனத்தை உணராதபடினால இந்த மைண்ட் எங்கேயோ போயிட்டு பிரியமான பிள்ளைகளே, தெய்வ பிரசனத்துக்குள் வாங்க. அவனுடைய பிரசனம் பிதமாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. என்று சொன்னால் அது மொழியாக இருக்கிறார். இயேசுவையால் நாம் காண்கிறோம். இயேசுவை பார்த்திருக்கிறார்கள். இயேசு சீஷர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார். இயேசுவை மட்டும்தான் நம் இயேசுவின் மூலமாய் தான் பிதாவின் சமூகத்துக்கு நாம் போக முடியும். அப்படின்னாலே அந்த இயேசுவின் சாயல் தான் பிதாவின் சாயல். அப்படினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவானை கொண்டிருக்கிறார். அதை முதல் ஒருவேறு அந்நிய பாஷை பெறாவிட்டாலும் பரவாயில்ல. ஆவியானுடைய பிரசன்னம். ஏன்னா இந்த ஆவியானுடைய காலம் சபை எப்போது எடுத்துக்கொள்ளப்படுமோ அப்போது ஆவியானவர் சபையோடு புறப்பட்டு சென்றிருவார். அப்போ இந்த சபையின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அமரும் போதே அந்த 3 பேருடைய பிரசன்னம், ஒன்று பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம், 2வது இயேசு கிறிஸ்துவின் முக பிரசன்னம், 3வது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம். இந்த 3 விதமான பிரசன்னம் நமக்குள் நிறைக்கும் என்று சொன்னால் நீங்கள் சேர் உட்கார்ந்துருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அக்கினி உங்களை மூடும். அது மட்டும் அறியாமல் நீங்கள் ஆளுநரோடு கூட சம்பாஷிப்பீங்க. உங்களுடைய டோட்டல் ஆவிகள் ஜீவன் வித்தியாசமாக மாறும். அப்படின்னாலே அந்த அனுபவத்தோடு அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் பாடல்களை பாட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை பிரசனத்தை உணர்ந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள் மீது அந்த பிரசனம் வருவதாக, பாடக்கூடிய பிள்ளைகள் மீது தேவ பிரசனம் வருவதாக, நிற்கிற எங்களுக்கு உண்பதாக தேவ பிரசனம் ஆளுகை செய்வதாக, அமர்ந்திருக்கிற எல்லா மீதும் தேவ பிரசனத்தை இயேசுவின் நாமத்தை கட்டாய அந்த பிரசனம் நீங்கள் நிரப்பக்கூடிய ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா சிந்தனைகளையும் மாற்றும், எல்லா எண்ணங்களையும் மாற்றும். எங்களுக்குள்ளே இருப்ப உலகத்திலே உள்ளவரை பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற நாய் கண்ட பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா சொல்லுங்களை உலகத்தின் அதிபதியை பார்க்கிறோம், உலகத்தின் சாத்தானை பார்க்கிறோம். எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம், எனக்குள்ள இருக்கிற தேவாதி தேவன், எனக்குள்ள இருக்கிற கர்த்தராகிய கர்த்தர், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மகா உன்னத பெரிய கருணை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. 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 அவள் எனக்கு யாரும் இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாரும் நமக்கு நாம் போக எல்லா பிரயாணத்திலும் வாழ்க்கையிலும் அவரை தவிர நமக்கு யாரும் இல்லை. பழைய பாடல்தான் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் மொபைல் வச்சுருப்பீங்க. இந்த பாட்டு கேட்கலாம். சரியாத பாடல் பாடலாமா? தெரியல. எனக்கே யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எதுவுமே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவிர விருப்பம் எதுவுமே, ஆசையெல்லாம் தானையா
நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் ஒளியிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் ஒளியிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன் உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன் உம்மை நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன் உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன் உம்மை நான் அடைக்கலமாய்
உண்டு, உம்மை தவிர விருப்பம் இது. ஆண்டவரை தவிர நமக்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பது, நம்மை பராமரிப்பது, நம்மை போஷிப்பது. எத்தனையோ வீழ்ச்சி வரும்போதும் அதை தூக்கி நிறுத்துவதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அறியாத ஒருவர் நம்மோடு இருக்காங்க. சிலர் நம்ம அதை அறிவதே இல்லை, வேறு அறிவதில்லை. இயேசு நம்மோடு இருப்பது ஒரு சம்பவத்தை மட்டும் ஆவியானவர் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்த நாட்கள் எல்லாம் ஜெயம்தான். சத்துருக்கள் வரும்போது ஆவியானவர் மீது இறங்குவார், அவன் ஜெயத்தை எடுப்பான். ஒரு விசை அந்த தேவரான் மலையிலே அவன் தன்னை உண்மையெல்லாம் சொல்லிட்ட பிற்பாடு அப்படியே அவன் அந்த 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 2 இதில் மத்தியில் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை விடுவித்தனர் என்று சொன்னபோது ஆண்டவர் விடுவிக்க முடியும் கேட்டால் தேவன் அவனோடு இல்லை. தேவன் தன்னை விட்டு வெளியே போனதை சிம்சோன் உணரவே இல்லை. வெளியே போனான். அநேக வாழ்க்கையில் வேசியனோடு இருக்கிறான். நான் இஷ்டத்துலாம் நடப்பேன், ஏதோ சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அப்படின்னா சில காரியங்கள் தேவன் நம்ம விட்டு போனதை மறந்தவளாக இல்லை. பிரியமான சிம்சோன் அவன் நசரேயன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னை விட்டு போனதை ஏன்னா அந்த நசரேயன் கொண்ட அந்த முடியை அந்த தெளிவாக வெட்டின பிற்பாடு அவனுடைய வலிமை அவனை விட்டு அற்று போச்சு. சில பாவ பழக்கங்கள், சில பாவ தொடர்புகள், சில வேலையிலே நம் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலைமைகளை நாங்களே தேவை கொண்டால்தான் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்முடைய சம்டைம்ஸ் தேவன் நம்ம வீட்டு விலகுவதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சொல்லுவேமானவே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம் சொன்னால், நீங்கள் யாராவது இருக்குன்னு சொன்னால் திரும்பி வந்துருங்க. சிம்சோனை கடைசி செபத்தையும் கற்று கேட்டார். ஒரு விஷயம் நினைத்தரும் என்று சொன்னபோது அவனுடைய ஜீவன் பெரிசனோடு மடிந்தது. அந்த நலங்கள் அந்த நலகத்தோட எல்லா பெரிசரும் சிரித்து கொண்டிருக்கும் போது அவன் இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்ட போது, தேவனே கூப்பிட்ட போது அந்த தூண் அந்த மதிலெல்லாம் இருந்து அவன் உயிரோடு இருக்க நாட்களிலே பெரிசரை கொண்டதை பார்க்கிறோம். அவன் சாகும் போது நிறைய தேவசத்தின்படி நிறைய பெரிசரை கொண்டு கூப்பிட்டான். கடைசி நேரத்தை தேவனை நோக்கி கூப்பிட்டான். அப்படின்னால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இருப்பதை உணர வேண்டும், நாம் தேவனோடு இருப்பதை உணர வேண்டும். சொல்லி தயவு செய்து ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தேவன் நம்மளுக்கு விலகவே கூடாது. அல்லேலூயா. கிருபை சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு ஏற்படுத்தது. கொலை இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற அபிஷேகம், நாம் பெற்ற செவாவி, நாம் பெற்ற ரட்சிப்பு, நாம் பெற்ற நிறைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணி தேவனோட உதவியிலே போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் உற்சாகம், போன வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் செவ்வாயிலே அபிஷேகத்திலே ஒரு அதிகமான கிருபை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் அந்த ஆவிக்கிற வாழ்க்கை டிக்ரீஸ் ஆகவே கூடாது. இன்க்ரீஸ் ஆகும்படியாக நமக்குள்ளே ஒரு நிச்சயம் தேவன் என்னோடு இருக்கிறான், தேவனை நிறுத்தி விலகவில்லை என்பதை அறிந்தவனாக நம் ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் இதய கண்மலை யாரு? உயிர் திருப்பி யாரு? சொன்னவர் வாய்த்தாரு வாய்ஸா சொல்ல மாட்டேன். இதே கண்மலை யாரு? கூடுமே
பசுதாவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரமாய் நாங்கள் பாடிய பாடல்கள் எல்லாவற்றும் கேட்கத்தான் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். பிரசனம் இருந்தபடினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போது நாங்கள் எங்கள் வாயை திறந்து உம்மை துதிக்க, என் வாயை திறந்து உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபைதான், கிருபைதான். எல்லாரும் வாயை திறந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து நாமத்தை தொழுது கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ரிஹாலமால வர்ஷத்திரமா நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹால வர்ஷத்திரமா கண்களை மூடி நன்றாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உச்சரித்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐயே நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. பிதாவே என்று சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவர், எல்லாவற்றால் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. விவால வசந்தர வதீன மரியா மகள வதீன அபரானவரே, எல்லாருக்கும் ஆவியானவரே என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. விவால வருஷாத வதீன மகள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நல்ல தட்டி வரவேற்று அதில் அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வருஷங்கள் பகுதி அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 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 நம்மை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவர், நம்மை ஆட்கொள்ளும் ஆவியானவர், நம்மை வழங்கி நாம் உரைக்கும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திவால வருஷாத வதீனமான வாக்கவரமா அவியால வதீன மரிவி கவர வருஷாத வாக்கவரமா. Hallelujah, Hallelujah. அசைந்தாடும் ஆவியே என்னில் வாருமே, அசைந்தாடும் ஆவியே என்னில் வாருமே, இசைந்தும்மை பாருமே தினந்தோறுமே. நான் இசைந்தும்மை பாருவேன் தினந்தோறுமே. அசைந்தாடும் ஆவியே என்னில் வாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நதியாக ஆவியே என்னில் வாருமே.
வசத்தை நாம் வாசித்து ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17 18 எல்லாரும் இதத்தை கை வச்சுக்கோம். எல்லாருமே வாசிக்கலாமா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தரை மகிமை கண்ணாடியிலே காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அந்த சாயலாக தானே மகிமையிலே மகிமை அடைந்து மறுபடுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கடைசி நாட்கள் என்று சொல்ற நாம் மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி மறுரூபமாக வேண்டும்? மகிமை மேல் மகிமை அடைந்து. அதுக்கு யார் உதவி செய்வார்? கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. எப்படி மகிமை மேல் மகிமை அடைய முடியும்? பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விடுதலை சொல்லப்பட்டது. 17ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மகிமை அடைய முடியாதபடிக்கு நிறைய தடைகளை சற்று கொண்டு போட்டாலும் ஜெபத்திலே தடைகள், சில வேத வாசிப்பிலே தடைகள், ஆவிக்கு ஜீவித்து நிறைய வேலையை கொண்டு போட்டு நம்ம தேவை தேட முடியாத தடைகள், அந்த மாதிரி தடைகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவி இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறார். அப்படின்னால இந்த காலை வேலையிலே விடுதலை எடுங்க. எந்தெந்த காலையிலே விடுதலை தேவையோ விடுதலை எடுத்தவர்களாக அது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தரின் மகிமையை கண்ணாடியிலே காண்பது போல காண்பது. கண்ணாடி நம்ம எல்லாருமே கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரெஸ் பண்ண பிற்பாடு ஜஸ்ட் போய் கண்ணாடி கொண்டு என்ன செய்வோம்? இருப்போம். சரியா இருக்கோமா? பவுடர் சரியாக போட்டுக்கலாம், கரெக்டாக எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜஸ்ட் பார்த்து தான் நம்ம என்ன செய்வோம்? வெளியே வருவோம். அப்போ தான் நம்ம முகமே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த கண்ணாடிக்கு வெளியே இருப்ப நம்ம முகம் நமக்கு யோசிக்கவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு முன்பதாக இருக்கும்போது அந்த சாயலாகத்தானே நம்முடைய சாயம் தெரிவது போல தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிக்கு முன்பதாக நாம் இருக்கும்போது அந்த தேவனுடைய சாயம் நமக்கு முன்பதாக வெளிப்படும். ஹல்லேலூயா. அதுதான் தேவ சாயம். அப்போ அந்த வேத வசனமாகிய கண்ணாடி மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக நாம் விடுதலை அடைந்து நாம் என்ன செய்யணுமா? இங்குள்ள நாட்களிலே மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் என்று சொன்னால் தேவனுடைய சாயலை அப்படியே நாம் தெரிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் எவ்விதமாய் இருக்கிறார் அவ்விதமாய் தான் நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த மகிமையின் சாயலுக்கு நேராக நாம் தேவனுடைய சாயலுக்கு நேராக மறுரூபமாகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடினாலே காலை வேளையில அந்த மறுரூபத்துக்கு தடையாய் காணப்படக்கூடிய என்னென்ன விடுதலைகள் தேவையோ அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வசனங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும், நல்ல செவிக்க தெரிந்திருந்தாலும், நம்மை விடுவிக்கிறவர், சிச்சுவேஷன்களை நம்மை விடுவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அங்கே பாஷை பேசுவதற்கு மட்டும் ஆவியானவர் அல்லவே அல்ல. சொல்லி மறுரூபமாக்கும்படியாக மகிமையின் சாயலை அடையும்படியாக அந்த கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்மிட இருந்த கிணி செய்கிறவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியான நிறைவு நம்மளை எப்போதும் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பாடின மகிமையின் ஆவியே எனக்கு வானம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்த கண்களை மூடி இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் நம்முடைய சபை முழுவதையும் மகிமையிலே மகிமடை செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் யாருக்கெல்லாம் என்னென்ன விடுதலை தர வேண்டும் விடுதலை தரும்படியாக நாம் அந்த சாயலை திருப்தியாகும்படியாக நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆவியானுடைய அந்த மறுரூபமாக்கும் செயல் தோன்றும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் முகத்தை பார்த்து ஆண்டவரே என்னை அப்படி மாற்றுங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்னீங்க ஆண்டவரே மகிமையின் சாயலை நான் அறியும்படியாக அந்த மறுரூப சாயலை நான் அறியும்படியாக ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். எனக்குள் இருக்க ஆவியானவர் எனக்கு எல்லா விடுதலை தருவீராக. எந்தெந்த
காரியங்களே எனக்கு விடுதலை வேண்டுமோ விடுதலை இயேசுவின் நாமத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே இந்த மறுரூப சாயல் என்ன சொல்லுங்க, மறுரூப சாயல் மறுரூப சாயல் மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமை மேல் மகிமை என்ன சொல்லுங்க, மகிமை மேல் மகிமை அடைந்து மகிமை மேல் மகிமை அடைந்து glory to glory மகிமை மேல் மகிமை அடைந்து அந்த மகிமையின் சாயலில் அமைந்து மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகைக்கு போகிறவருடைய வாழ்க்கையிலே மறுரூபம் வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ரூபம் அல்ல, ஆவிக்குள்ளாக வேண்டும், ஆவிக்குள்ளாக வேண்டும், இயேசுவை போலாக வேண்டும். அவனுடைய கிருபையை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா ஆவிக்குள்ளாகுமா ஒரு விஷயத்துல எல்லா அந்நிய பாஷைகளையும் பேசுகிறார், அந்நிய பாஷைகளை பேசுகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் இணைந்து நின்று கொஞ்சம் ஆவிக்குள்ளாகும், கொஞ்சம் ஆவிக்குள்ளாகும். ஆவியானவரே எனக்கு விடுதலை தாங்க, ஜெபிக்கு விடுதலை தாங்க, வேதாசிக்கு விடுதலை தாங்க, என் சூழ்நிலையை விடுதலை தாங்க, என்னென்ன காரியங்களுக்கு விடுதலை வேண்டும் விடுதலை தாங்க, என் சிந்தனை விடுதலை தாங்க, இந்த பார்வையை விடுதலை தாங்க, இந்த பேச்சை விடுதலை தாங்க. எனக்கு கிரி செய்தப்பா, எனக்கு கிரி செய்த வல்லமைப்படியே எனக்கு செய்ய வல்லவரே என் மகிமையின் சாயல் அணியப்படியாய் அந்த மறுரூப சாயல் அணியப்படியாய் எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கிருபை தாங்க. எல்லா தன்மை தட்டி அந்த சாயலை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே திசை ஆவியான மூலமாக திசை பண்ணுது, ஆவியான மூலமாக திசை பண்ணுது, ஆவியான மூலமாக திசை பண்ணுது. வாழ்க்கை மாறட்டும், என் சிந்தனை மாறட்டும், என் பார்வை மாறட்டும், என் பேச்சு மாறட்டும், என் சுபாவங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதிகால வசந்தரபதி நமஸ்காரம். கர்த்தர் அப்படியே நம்முடைய மறுரூப சாயலை தந்து நம்மை மகிமை மேல் மகிமை செய்ய கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம்.